Welcome to everyone. Today 10th Maths exercise 3.16ல first sumல second subdivision பார்க்க போறோம். அதாவது question என்னன்னா nature of solution கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது தீர்வுகளின் தன்மை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அது yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ let y equal to x square minus 4x plus 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு டேபிளர் காலம் அமைச்சு அதில் y கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸுன்றது நம்ம வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம். அதாவது என்னன்னா நம்மளே எடுத்துக்கக்கூடிய வேல்யூ தான் -2 -1 0 1 2 3 4 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு y கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். பண்ணலாமா? 2 2s are 4 1 0 1 4 9 16 எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். எக்ஸ் ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயராக எழுதிட்டேன். அடுத்தது என்ன கேட்குறாங்க, -4x. நல்லா கவனிச்சுக்கோங்க, மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால நான் மைனஸையும் சேர்த்து எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ -4 எதோட பெருக்க போகிறோம், எக்ஸோட. இப்போ இங்கே எக்ஸுன்ற வேல்யூ எது, -2. அப்போ -4ஐயும் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 4 2s are 8. தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 4 1s are 4. -0 0 is anything 0. தென் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. சைன் ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. குறி ரெண்டும் வேறு வேறையாக இருந்தால் பெருக்கி மைனஸ் போட்டுறணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 2s are 8 -8. தென் 4 3s are 12. தென் -4 4s are 16. எழுதியாச்சுங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, +4 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ +4 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் 4 போட்டுக்கோங்க. இப்போ ஒய்க்கு என்னென்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர் -4x + 4 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஒய் கண்டுபிடிக்கலாம் இனிமேல். ஸோ அப்போ இது ஒரு டேபிளர் காலமாக எழுதிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது பொறுமையாக அழகாக எழுதிக்கோங்க. இப்போ ஒய் கண்டுபிடிக்கலாமா? 8 + 4 12, தென் 16, தென் 9 4 4ல் 4 போயிடும். தென் 1 8னா 0. நெக்ஸ்ட்டு 1 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எழுதிட்டோம். அடுத்து பாயிண்ட்டாக எழுதணும். பாயிண்ட்டு எழுதியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிராஃபில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எழுதுறதுக்கு பாருங்கள், எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். எக்ஸ் அச்சில் 1 cm = 1 அலகு. ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 2 4 6 8 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி எழுதணும், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ். ஒய் அச்சில் 1 cm = 2 அலகுகள். எழுதியாச்சுங்களா? ஸ்கேல் கண்டிப்பாக கிராஃபில் தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். பண்ணிடலாங்களா? இப்போ கிராஃபில் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இதுதான் கொஸ்டினோட மெயின் இது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் காமன். ஸோ இதில் வந்து டச் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த கர்வ் வந்து இங்கே டச் ஆகாமல் இருந்தால் நோ ரியல் ரூட்டு, நோ ரியல் ரூட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே டச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இது டச் ஆகிடுச்சு. அப்போ என்ன எழுதணும்னா ரியல். என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு ரியல் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே எத்தனை பாயிண்டில் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட்.
அப்போ ஈக்குவல் ரூட். புரியுதுங்களா? இதே 2 இடத்துல டச் ஆகி வேறு வேறு புள்ளியாக இருந்தால் அன்ஈக்குவல்னு எழுதும். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குனால ரியல் அண்டு ஈக்குவல் ரூட். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் டச் ஆகலைன்னா நோ ரியல் ரூட் அப்படின்னு எழுதிடுறோம். இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது அப்படின்னா எத்தனை பாயிண்டில் டச் ஆகுதுன்னு பாருங்கள். 2ல் டச் ஆகிருந்தால் அன்ஈக்குவல், ஒன்றே ஒன்றில் டச் ஆகிருக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்றே ஒன்றில் டச் ஆகிருக்குன்னா ஈக்குவல் ரூட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதனுடைய சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் எது? எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எந்த பாயிண்ட் டச் ஆகிருக்கு 2, 0. அவ்வளோதான், இதுதான் சொல்யூஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.